நாளிலே வார்த்தை தேவனுடைய வார்த்தை கொடுக்க கர்த்தர் எனக்கு பெரிய கிருபைக்காக தேவன் நன்றி சொல்கிறேன். நான் கண்களை முடிச்சு வைப்போம். என் அன்பு தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா கர்த்தாவே பேசுனீங்களா பிதாவே ஆவியானவன் சொன்னீரப்பா. கர்த்தருடைய ஆவியானவன் பேசுங்கப்பா. உங்கள் பாதத்தை எங்களை தாழ்த்துகிறப்பா, எங்களை வெறுமையாக்குறப்பா. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைகளை எங்களை தாழ்த்தி போடுங்க. கர்த்தருடைய ஆவியானவன் பொறுப்படுத்தி நடத்தும் ஆசீர்வதி. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோர், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோர், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயே நம்ம எடுத்துக்கொண்டப்பட்ட வசனம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆனால் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமா பலவீனம் உள்ளதுன்னு சொல்லி நம்ம எதிர்த்துல பார்க்கிறோம். என் அன்பு சகோதரி சகோதரிகளே, இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் என்ன செய்யணும், விழித்திருந்து நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். என்கிற சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கணும். நம்ம சோதனைக்காரன் என்ன செய்யறாங்கன்னா எங்கும் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். சோதனைக்காரன் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டான். அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம்னு சொல்லி சுத்தி வகை தேடி சுத்தி அழைக்கிறான்னு சொல்லி வேதத்துல பாக்குறோம். கட்டுரை பிள்ளைகளை நீங்க நாளையில ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளா நீங்க இருந்தாதான் என்ன செய்ய முடியும், உலகத்துல தப்பிக்க முடியுமே தவிர ஜெபிக்காதபடி நீங்க இருந்தீங்கன்னா, அதனால இந்த ஆண்டவர்களை பத்தி எல்லாம் தெரியும், ஆண்டவர்களுக்கு எல்லாத்தையும் செய்வாரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பணப்பிழத்திலையோ ஆள் பிழத்திலையோ நம்மாடி இருந்துட்டோம்னா கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம பரிதபிக்கப்பட்டவர்களே போய்விடுவோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யணும், வேத வசனம் வருது, நீங்க சோதனைக்கு உட்படாதபடி என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எப்பேற்பட்ட ஏசப்பா கூட வந்த சீசர்களே என்ன செஞ்சாங்க, இடறி விழுந்தாங்கன்னு சொல்லி பைபிள்ல பார்க்கிறோம். இதனால பாத்தீங்கன்னா அவர் சொல்லி வசனம் போட்டிருக்கு 31 வசனம் 26ஆம் அதிகாரம் 31 வசனத்துல போட்டிருக்கு. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் நினைச்சுவீங்க இடர்வீங்கன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. அப்போ சொல்றாங்க பாருங்க 33 வசனத்துல, பேதுரு அவருக்கு பிரயோஜனமாக உம்மது நிமித்தம் எல்லாரும் இடர்கள் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடர்கள் அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. யாரு இடர்கள் அடைஞ்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், இடர்கள் அடையவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இயேசுப்ப மேல ஒரு நம்பிக்கையா இருந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்ற பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டாங்க, இடறி விழுகிறாங்க. எங்கிட்ட நம்மளுடைய பலத்துல என்ன செய்ய முடியாது, ஒன்றும் ஓடவே முடியாது. ஆவியானுடைய பலத்துல தான் ஓட முடியும். ஆவியானுடைய பலத்துல ஓடினாதான் தப்பிச்சோம். நம்ம பலத்துல நம்ம ஓடணும்னு வச்சுக்கிறோம், பிசாசு நின்று அப்படியே கால் தட்டி விட்டுருவோம், அப்படியே இடத்துல அடைச்சுவான். அதனால அந்த மாம்சப்புற ஓடிட்டு இருந்தோம்னா பிசாசு கரெக்டா பார்த்து புரிய வச்சிருவான். அதாவது தேவ பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டவருக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க ஓடும் போது கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாத்தையும் நினைச்சுவார். சகல சத்தியத்தை குறித்து நம்மளுக்கு போதித்து சரியான பதில ஆவியானவர் நடத்துவார். அல்லேலூயா. எங்கெங்க பிசாசு செய்யாங்கிறது அவருக்கு தெரியும். அவர் சரியாக நடத்துவார், நமக்கு சரியாக அவர் பேசுவார். எந்த காரியமானாலும் அவர் துல்லியமா பேசுவார். நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால தேவன் துல்லியமா பேசுவார். நமக்கு என்னென்ன காரியம் தேவையோ அந்த காரியத்துல நினைச்சுவாங்க. அதில் எல்லா காரியத்திலையுமே நம்மளும் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். நான் தேவனுடைய பிள்ளைகளை இங்க சொல்றாரு, பேரு சொல்றாரு, யார் இடர்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், இடற மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா அது மாம்சத்தை சொன்னது. ஆனா அது இடர்னாரா இடம் இல்லையா, அவர் பாருங்க. அவர் சொல்லும் போது ஆண்டு சொல்றது உடனே 34 இயேசு அவளை நோக்கி இந்த ராத்திரியிலே
சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்படி பிள்ளைய விட்டுட்டு போனோம்னா இவர் ரொம்ப தைரியம்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார், இந்த சேவல் 3 நேரம் கூறுக்கு முன்னாடி நீ நினைச்சுவேன், சேவல் கூறுக்கு முன்பாகவே முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய்ன்னு ஆண்டு சொல்லிடுவார். அவன் சொல்லுவான், அதற்கு பேரு நான் உங்களை மன்னிக்க வேண்டியதாக இருந்தாலும் உண்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். பேர் சொல்றேன், நான் இப்படியே நான் மறைச்சாலும் பரவாயில்ல, உண்மை விட்டு நான் நினைச்சு மறுதலிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படி எல்லாரும் சொல்றாங்க சீசர்கள்லாம். இது அன்பு சகோதர சகோதரி அதுதான் சொல்லிட்டு மாம்சம் விளையாடுறது தான், அது எப்படி பொதுக்கு விழுந்துடும். ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது, ஆவி எல்லாத்தையும் குறிச்சு நிதானமா இருந்துச்சு செயல்படும். அதில் சாதா ஆண்டு சொல்ற பாருங்க, அவங்க அப்படி சொன்னதுனால பேருக்கு அவன் 2 பேர்த்த ஆண்டு கூட்டிட்டு போறாரு. அவர் இப்போ ஜெபம் பண்ண போகும்போது 2 பேர்த்த கூட்டிட்டு போறாரு. எங்க போனா சிலுவைக்கு போற நேரம் வந்துச்சு. அப்போ சிலுவைக்கு போற நேரம் வரும்போது பேதுருவையும் செவிதேவியும் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையும் யாழ்லப்படவும் தொடங்கினார். 37 வசனத்துல, மத்தேயு 26 அதிகாரம் 37 வசனத்துல. அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கியிருந்து என்னோட கூட என்ன செய்யுங்க, விழித்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அவங்க என்ன செய்யல, விழித்திருக்கிற. என்னோட விழித்திருந்தாலும் நம்மளை என்ன செய்ய முடியும், ஆண்டவர் சொல்லி நீங்க விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. விசுவாசம் உள்ளவனா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் புருஷனா இருங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு கொரிந்தியர்ல. விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், புருஷனாக இருங்கள், திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். கட்டணி பிள்ளைங்க நான் யார் இடர்னாலும் நான் இடர மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். கடைசியில் போக ஆண்டு ஜெபமா வராரு கேன்சர் சிலுவையை தூக்குற நேரம் வருது. பாடலுக்கு பத்தி ராமன் ஒரு ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் போது என்ன சொல்றாரு, என்னோட கூட என்ன செய்ய விழித்திருங்க அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. ஆனா அவருக்கு பாருங்க சற்று அப்புறம் போய் சீசர்கிட்ட சொல்லிட்டு போய் ஜெபிக்க போகிறாரு. ஜெபிக்க போற இடத்துல செஞ்சுட்டாங்க, பாடுபட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் என்ன செஞ்சாங்க, சீசர்கள் போய் வச்சுட்டாங்க. அவர் சீசர்கிட்ட வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட என்ன செய்யக்கூடாதா, ஜெபம் பண்ணக்கூடாதான்னு கேட்கிறாரு. இல்லையா? அப்ப இவங்க தூங்குறாங்க. தூங்கியாச்சுன்னா நம்ம தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாது. தேவன் நம்மளை கொண்டு வச்சுக்க சித்தத்துக்கு நம்ம என்ன செய்ய செயல்பட முடியாது. அப்போ நம்ம அவர் எந்த நேரம் நம்ம விழித்திருந்து ஜெபிக்க சொல்றாரோ அந்த நேரம் என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஜெபிக்கணும். ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு அந்த ஆண்டு கிருபை கொடுத்துருவாரு. ஜெபிக்கிறதுக்கு நீங்க இறங்கினாதான் அந்த கிருபை ஆண்டு நினைச்சுவாரு கொடுப்பாரு. நாங்களாம் காலையில ஒரு காலத்துல 8 மணி வரைக்கும் தூங்கினவங்க தான். கதவை கூட்டிட்டு 8 மணிக்கு தான் கதவை திறப்பேன். அப்படி தூங்கினவங்க தான். அன்னைக்கு ஆண்டு விடிய கிழமை எழுப்பி விட்டுருந்தாரு ஜெபிக்க. அப்ப அந்த காலம் வரும்போது அந்தந்த நேரத்தை கரெக்டா 3 மணிக்கு எழுப்பணும்னா 3 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. நான் இல்லை கொஞ்சம் தூங்குறேன்னு சொன்னா கரெக்டா 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. அப்படி வந்து 3:30 இருந்துச்சு ஜெபிக்கிற ஆரம்பிச்சு இல்லை ஜெபமெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு 5 மணி இருக்கும். சரி நான் கொஞ்ச நேரம் படுக்கை சப்பா தூங்குறேன், நான் சர்ச்சைக்கு என்னை எழுப்பிட்டுருங்க அப்படின்னா கரெக்டாக 5:30 மணிக்கு கரெக்டாக எதிர்த்துக்கு வந்துடுவேன். அப்போ கரெக்டாக நான் சர்ச்சை பண்ணேன். அப்போ ஆண்டவர் எவ்வளோ அழகாக நமக்கு சொல்கிறத, ஆண்டவர் கொஞ்ச நேரம் படுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, எழுப்பி விட்டுருங்க, நான் ஒரு 5:30 மணிக்கு எழுப்பி விட்டுருங்க ஏசப்பா அப்படின்னு அந்த 5:30 மணிக்கு கரெக்டாக எழுப்பி விட்டுருவாங்க. நீங்க எந்த டயத்துல சொன்னாலும் ஏசப்பா எழுப்பி விட்டுருவாங்க. நமக்கு வந்து அவ்வளவு பக்கத்துல இருக்கிறாரு ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகளை இவங்க என்ன சொன்னாங்க, யாரும் மறுதளிச்சா நாங்க என்ன செய்ய மாட்டோம், மறுதளிக்க மாட்டோம்னு சொல்லி சீசர்கள் அவர் ஜெபத்துல இருக்கிறாரு. அவர் ஜெபத்துல இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, மூப்பரை விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கொடுமானா நீங்க கூட செய்யும் சொல்லி அவர் பாடுபடுறாரு, வியாபாரம் பண்றாரு, வேதனை பண்றாரு, கண்ணீர் வடிக்கிறாரு. அப்போ அவங்க கூட இருந்து ஜெபிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. சீசர்கள் வந்தாங்க, போய் என்ன செஞ்சாங்க, தூங்கிட்டாங்க. அவங்க நித்திரை மயக்கமா இருந்தாங்கன்னு பாக்குறோம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு 40 மாசத்துல நீங்க சோதனைக்கு உட்படாத என்ன செய்யுங்க, விழித்திரு ஜெபிங்க. கட்டளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறதா உங்களை நீங்க சோதனைக்கு உட்படாத விழித்திருந்து என்ன செய்யுங்க, ஜெபிங்க. ஏன்னா நீங்க ஜெபிக்க மறந்துட்டீங்கன்னா பிசாசு அப்படியே என்ன செஞ்சிருவான், கட்டி போட்டுருவான். அவங்களை கட்டி போட்டு ஜெபிக்க விட மாட்டான், வேதம் வாசிக்க விட மாட்டான், ஆலயத்துக்கு போக விட மாட்டான், கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த விட மாட்டான். பல விதத்துல நாமத்தை எவ்வளவுக்குள்ள தூசிக்குமா அவ்வளவுக்குள்ள அவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்ப நீங்க என்ன சொல்வீங்க, நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி ஆண்டவரை நீ சோதிக்கிறாரு. ஒரு பக்கம் அவர் நம்மளை உயர்த்துறதுக்காக சோதிப்பாரு. அவர் வந்து நம்மளை உயர்த்துறதுக்காக சில சோதிப்பாரு, நம்மளை உருவாக்குறதுக்கும் சோதிப்பாரு. சில நேரம் நீங்க பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த சோதனையிலையும் போய்கிட்டு இருக்க வரும். அதனால தேவ பிள்ளைகளுக்கு நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் விழித்திருந்து
நான் ஆண்டவர் கொடுக்க நீ கரண்டை கொடுத்து நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளே சோதிச்சு பார்த்தாதான் நம்ம ஆண்டோடைய பக்கத்துல நம்ம கூட போக முடியும், அவர் நம்மளே நடத்த முடியும். நம்ம தான் ஆண்டவர் சொல்ல ஒப்பு கொடுக்கணும். அவர் சொல்ற நீ விழித்திரு ஜெபம் பண்ணு, சோதனை உட்படாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா தூக்கம் வந்து எதை செஞ்சிடும், பயங்கரமான காரியத்துல பாதாளத்துக்கு கூட தள்ளி விட்டு தூக்கம் வருது. தேவ பிள்ளைகளை நீங்க என்ன செய்ய, தூக்கத்துக்கு முழு இடம் கொடுக்காதீங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றது திருப்பி வராரு. அவர் 43 அவர் திரும்ப வந்த போது அவர் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை அவர் கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கமா இருந்துச்சு, அடைந்திருந்தது. நித்திரை மயக்கமா இருந்துச்சு. நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னேன். பேதுரு கஷ்டம் மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஏசம்மா சிலுவைக்கு கூட்டிட்டு போறாங்க, சிலுவை சுமந்தர் போறாரு. அப்பா அவர் சொல்ற அவர் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ வேற அனல் கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்பா அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ சொல்றா, நீ கலிலேயே அவர் கூட நீ இருந்தனே, இல்லவே இல்லைன்னு சொல்லி சத்தியமன் தான் மறுதளிக்கிறான். கடைசி அந்த அவர் சொல்லும் போது அந்த சேவல் என்ன செஞ்சு கூவிட்டுன்னு சொல்லி வேதத்துல பாக்குறோம். அப்போ அதுக்கப்புறம் மனகசந்து அழுகுறான். ஆண்டவர் அப்படியே பாக்குறாரு. அப்ப பாருங்க, அவன் அழுது ஆண்டவர் என்ன செஞ்சாரு, மனகசந்து அவன் அழுதுனால தப்பிச்சுக்கிட்டான். ஆண்டவர் இப்படி நான் என்ன செஞ்சுட்டேன், மறுதளிச்சுட்டேன். ஆண்டவரே நம்ம ஆட்டை சொல்லி எவ்வளவு வைராக்கியமா நின்று கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துட்டேன், நான் நீ தெரியாதுன்னு சொல்லிட்டேனே, நீ சத்தியம் பண்ணிட்டேனே, நான் மறுதளிச்சுட்டேன்னு சொல்லி அழுவான். ஏற்கனவே தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான், தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஆண்டவர் என்ன செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு மறுதளிச்சுட்டான், சத்தியம் பண்ணிட்டான். தெரியவே தெரியாது எனக்கு அப்படின்ட்டு. தேவ பிள்ளைகளாக நீங்க தூக்கத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடும். ஏசப்பா யாரும் எனக்கு தெரியாதுங்கிற சூழ்நிலை வரும். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க இன்னொரு ஒருத்தரை பார்த்தோம்னா அந்த யோனாவில் பார்த்தோம் கூட, யோனாவில் ஆண்டவர் நினைவுக்கு போய் சொல்லுவார். யோனாவை நினைவுக்கு போச்சுன்னா அவன் தரிசிக்கு போவான். தரிசிக்கு போகும்போது அங்கே என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அவன் அங்கே ஒரு பெரிய கொந்தளிப்பு வருது. அப்போ இந்த யோனா ஜெபிக்கிறவர், ஊழியம் செய்கிறவர், தேவனுக்கு பயந்து நடந்தவர், 1,20,000 மக்கள் அவரை கொண்டு ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு தேவ சுத்தமுள்ளவராக இருந்தாரு. ஆனா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவரு கப்பல் அடித்தளத்துல போய் செஞ்சுட்டாரு, தூங்கிட்டாரு. 1ஆம் அதிகாரத்துல நீங்க 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கப்பல்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் இருந்து விட்டார்கள். கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். யாரு? யோனா. கப்பலின் எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க. கப்பல் பயங்கரமா கொந்தளிக்குது. 4ஆம் வசனத்துல சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்று வர விட்டார். அதான் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைத்தார்கள். பெரிய கொந்தளிப்பு கடல்ல வந்துட்டு கடைசியில பார்த்தா பேதுரு யோனா என்ன செஞ்சிருந்தாரு, கப்பலின் அடித்தட்டில் போய் நினைச்சிட்டாரு. பயங்கரமா நல்ல அயர்ந்து நிற்கிற 5ஆம் வசனத்துல அவர்கள் போய் இருந்த கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்து நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்து வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன, எழுந்திரு, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நான் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்ம நினைச்சுவாரு நினைப்பார் அப்படின்னு சொல்லி அந்த மாலுமி வராரு. சரியான ஊழியக்காரன், 1,20,000 மக்களை அவன் மித்த ரட்சிப்புல கத்த கொண்டு வர்றாரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போய் இந்த ஊழியத்தை செய்ய போன்னு சொன்னா, நான் இந்த இடத்துக்கு தான் போவேன்னு சொல்லி மன விரும்பி போனதுனால, போனது மாத்திரம் இல்லை, அப்புறம் அவன் என்ன செய்யல, ஜெபிக்கல, போய் தூங்க ஆரம்பிச்சுட்டான். தூங்கினதுனால அவனுக்கு என்ன செஞ்சு பயங்கர பிரச்சனை. அந்த கப்பலுக்கு அவன் நிமித்தம், அந்த யோனா நிமித்தம் கப்பலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. அந்த கப்பலுக்கு பிரச்சனை, அந்த மீனுக்கு பிரச்சனை, கடலுக்கு பிரச்சனை, காத்துக்கு பிரச்சனை, பயங்கர பிரச்சனையை சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஒரு யோனாவால. அதை பார்க்க ஊழியக்காரன் கூட நினைக்காம தூங்குறான், அயர்ந்து நிற்கிறான். தூக்கத்துக்கு இடம் கொடுத்தா தேவனுடைய கர்த்தர் அவங்களை போட்டு எரிச்சு முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு சில பாடங்களை அதை கற்றுக் கொடுக்குறாரு. அல்லேலூயா. தூக்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா, நான் இந்த காரியத்தை செய்வேன் மன விரும்பினபடி செஞ்சா அங்க பிரச்சனை தான், அவங்களுக்கு போராட்டங்கள் வரும். எனக்கு ஏன் இந்த போராட்டம், நான் ஆண்டவர் வேலைகளை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, ஆண்டவர் வேலையில அவர் என்ன எடுத்து போக சொன்னாரு, அவர் என்ன வேலை செய்ய சொன்னாரு, அதை செய்யாம நாம் மாம்ச விரும்பினபடி செய்யும் போது பல பிரச்சனைகள், பல போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா நம்ம யாரையாவது குற்றப்படுத்தி
கேட்டுக்கிட்டே நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்படி கிடையாது. நம்மளே என்ன செய்யணும்? பரிசோதனை பண்ணணும். பரிசோதனை பண்ணி ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் நீங்க கேட்கணும். அவர் என்ன சொல்றாரு அதை தான் நம்ம கேட்கணும். ஆனா தேவ பிள்ளைகளை இன்னைக்கு அவர் சொல்றது கேட்கறது கிடையாது. நம்ம விரும்பினபடி தான் நடக்கணும். நான் என்ன விரும்பணும் அதை நான் செய்வேன் அப்படின்னுச்சுன்னா ஒன்றும் முடியாத காரியம். அவர் எந்த இடத்துக்கு அனுப்புறாரோ அந்த இடத்துக்கு போயிடணும். அவர் என்ன இடத்துக்கு செய்ய சொல்றதோ அந்த வேலையை செய்ய போயிடுவானே. நம்ம விரும்பினபடி ஒரு வேலையில செய்யறதுக்கு நம்ம இறங்கிட்டோம்னா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இறங்கிட்டோம்னா அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்னு சொல்லிதான் இந்த யோனா புஸ்தகத்துல இருக்கு. அல்லேலூயா. இந்த யோனா பாருங்க, அப்படின்னா யோனா மீது பயங்கர பிரச்சனை இருக்குங்க. கடைசியில தண்ணிகளை தூக்கி போடுங்கன்னு சொல்லியாச்சு. அவருக்கு கப்பல் கவல்ற மாதிரி பயங்கர பிரச்சனை. கடைசியில அவங்களுக்கு காப்பாத்திடலாம் முயற்சி எடுக்காம முடியல. யாரும் எவ்வளவுதான் காப்பாத்திடலாம்னு சொல்லி எத்தனை பேர் மாம்சத்திட்டு செயல்பட்டாலும் முடியாத கருவி எடுத்து அவங்கள ஆண்டவருடைய கருத்துல இருக்காங்க. அவங்க ஆண்டவர் அவங்களை கொண்டு என்ன நினைச்சுக்கிறா, அவர் சித்தத்துக்கு நடத்தணும்னா அவர் ஒட்டச்சி மனைச்சி எடுத்தா தான் உதவ முடியுமே தவிர சும்மா யாரும் ஒரு காரியத்தை செஞ்சு அவங்களை காப்பாற்ற முடியாது. ஆனால் ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் அவங்க கண் பாருங்க வெளியே கொண்டு வந்து அப்புறமா அவன் நினைச்சுனா ஆண்டவரை நோக்கி பார்த்து மனம் கசந்து அழுது நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். கூப்பிட்டு நான் அப்படி வீண் மாயங்களை நம்பிட்டேன், நான் வருகிறேன், எனக்கு வருகிற கிருபையெல்லாம் போக்கடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு சொல்லும் போதுதான் அந்த இடத்துல மீனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு, கரையில போய் காக்குது. அல்லேலூயா. அது வரைக்கும் என்ன செய்யல, விடல. அவருக்கு தன்னால் மனம் திரும்பி நான் அந்த காரியத்தை செஞ்சா. அப்புறமா நினைவுப்பட்டதுக்கு 3 நாள் நடந்து போய் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சா. அவன் சொன்ன வார்த்தையை சொன்னான், 40 நாளுக்குள்ள நினைவுப்பட்ட அழிய போதுன்னு சொன்னான். திருப்பி அவனுடைய காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னா வேற விதமாக தான் இருக்கும். அந்த 40 நாள் 40 நாள் அழியிட்டு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த எப்போ வருது அந்த மக்கள் அழியணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அந்த யோனாவை அந்த நினைவுப்பட்ட மக்கள்லாம் உபவாசம் போட ஆரம்பிச்சுட்டாங்க, செபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆடு மாடுலாம் தண்ணி குடிக்காதபடி 3 நாள் அவங்களை அப்படியே இந்த ராஜா இறங்கி ரெட்டு உடுத்தி சாம்பல்ல இருந்து உபவாசம் போட்டு செபிக்க ஆரம்பிச்சு தேவனை நோக்கி செஞ்சுட்டாங்க, கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த யோனா பட்டமே பாவத்தினாலே நிறைந்து கிடக்குது. அங்க கிடக்குற அந்த பாவங்கள் தேவ சமுதிரம் போய் செஞ்சு பார்த்தீங்கன்னா 2வது வசனத்துல யோனாவுக்கு கட்டளை வார்த்தை, நீ எழுந்து மகாநகரமாக நினைவேக்கு போய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமங்கள் என் சமூகத்தில் எட்டினது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. யோனா 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனம், அவங்களுடைய அக்கிரமெல்லாம் என் சமூகத்துக்கு வந்திருக்கு, போய் அங்கே போய் பிரசங்கம் பண்ணு, 40 நாளைக்கு நினைவுப்பட்டனும் அழிச்சிடும் சொல்லி போய் பிரசங்கம் பண்ணு அப்படிங்கிறாரு. அங்க அவர் போய் பிரசங்கம் பண்ணுகிறாரு. அதுதான் சொல்றாரு, அழிப்பேன்னு சொல்லுவீங்க, அது அழிக்கவே மாட்டேங்குதுல முதல் வாதாடிட்டு தான் அவன் வேற கப்பல் ஏறுவான். ஆனால் அந்த இடத்துல போய் ஆண்டவர் போய் என்ன செய்வான், ஏசப்பா அவங்க சொன்ன வார்த்தையை திருப்பி அந்த மீன் வயிற்றுல போயிட்டு வெளியே போய் பிரசங்கம் பண்றான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் மனம் திரும்பி தேவ சமுத்திர தண்ணி கூட குடிக்காம ஜெபம் பண்றாங்க. மிருகங்கள்லாம் தண்ணி குடிக்கல, ராஜா தண்ணி குடிக்கல. ராஜா சிங்காசனத்தோடு இறங்கிட்டாரு. இறங்கி ரெட்டு உடுத்தி தேவ சமூகத்தில் நின்று அழ ஆரம்பிச்சுட்டாரு மக்களுக்காக. நினைவுப்பட்டது பெரிய ஒரு மகா நகரம் பயிரிட்டு போட்டிருக்கு. பெரிய மகா நகரம், பெரிய பட்டணம். எந்த ஒரு மக்களும் சேதமாகாத அப்படியே அந்த ராஜா தேவ சமூகத்துல முழங்கால போட்டுட்டாரு. எல்லா மக்களும் முழங்கால் போட்டாங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாதான் தேசம் வச்சு ஆசீர்வதிக்கப்படும், தேசம் வச்சு ரட்சிக்கப்படும், தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். அதனால முக்கியமான யாரா இருந்தாலும் இதுதான், தேவ சமுத்திரம் முழங்கால் பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை அற்பமா என்னானுங்க, ஜெபம் தான் பெரிய தூண், பெரிய ஆயுதமே ஜெபம் தான். நான் தேவ பிள்ளைகளை நீங்க ஜெபத்தை அற்பமா எண்ணிக்கிட்டு கடமையா நினைக்காதீங்க. கர்த்தருடைய சமுத்திரம் நின்று அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை தாங்கன்னு கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா தருவார். அந்த ஜெபத்தை தான் பண்ண மாட்டாங்க. சாசு வல்லமையோடு ஜெபிக்கணும், அதிகாரத்தோடு ஜெபிக்கணும், வைராக்கியத்தோடு ஜெபிக்கணும். கர்த்தரிடத்துல ஜெபத்தோடு கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆண்டுடைய பிள்ளைகளை நம்மளே எல்லாம் ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க. அவங்க அழிஞ்சு அக்கடிக்குள்ள போனாலும் அது தேவனுடைய பிள்ளைங்க தான். அவரும் தான் மனசு வேதனைப்படும். அப்படின்னு நம்மளும் நினைச்சுக்கணும், ஆண்டவரை எண்ணி ரட்சித்தீரே, அந்த மக்களை ரட்சிங்கப்பா, அவங்க அழிஞ்சு போக கூடாது, அவங்க ரட்சிக்கப்படும் நேசப்பன்னு சொல்லி பார்க்கறது இருந்தாதான் அந்த மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம இன்னும் அடுத்தவரையே குத்திக்கிட்டு அலையக்கூடாது. நம்மளை குத்தி நம்மளை சோதிச்சு பார்த்து நம்ம முழங்கால் போட்டு தேவன் நம்மளை கொண்டு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, அந்த திட்டத்துல நம்ம திட்டத்துக்கு நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி பார்த்தாதான் அந்த திட்டம் தான் நம்மளை கொண்டு நிறைவேற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யோனாவுடைய ஏனதானே இருந்தாலும் அந்த மக்கள் நினைவுப்பட்ட மக்கள் மனம் திருப்பிட்டாங்க.
அங்க இருக்கிற மக்கள் அழுகுறாங்க. தேவசம் தண்ணி கூட குடிக்காம இருக்காங்க. ஒரு ஆடு மாடு எல்லாம் கிடக்கு தண்ணி குடிக்காம 3 நாளா. அதை பார்த்து ஆண்டவர் நினைச்சு இறங்கிட்டார். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியுது. என் ஜனங்களுக்காக நான் என்ன செய்றேன், பரிதவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பரிதவிச்சு அந்த மக்களுக்காக இறங்கி ஆண்டவர் நினைவு மக்கள் பட்டத்து மக்களை என்ன செஞ்சார், ரட்சித்தார். 1,20,000 மக்களை ரட்சித்தாரு. ஆனா அந்த ஊழியக்காரன் என்னன்னா, நீ சொல்லிட்டு அப்புறம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கோபத்திலே தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் அவர் இது மேட்சை போடலை. யோனாவுடைய மேட்சை 4 முடிச்சிச்சு. அவர் சொல்ற, நீ ஏன் எரிச்சலா இருக்கிற, நீ எரிச்சலா தான் இருப்பியா, நான் எரிச்சலா தான் இருப்பேன்னு சொல்லுவார். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டுகிட்ட கோவப்பட்டு ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஆண்டுகிட்ட கோவப்பட்டு ஒன்றும் ஆக போறது நம்ம தான் நஷ்டம். அதனால ஆண்டவர் என்ன சொல்றது, நம்ம பாதத்தில் விழுந்து ஏசப்பட்ட காரியத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு நம்மளை கொண்டு என்ன செய்ய சித்தம் சொல்றோம், சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அயர்ந்த நித்திரையில் இருக்கான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அயர்ந்த நித்திரை என்ன கொண்டு பயங்கர பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு, பயங்கர போராட்டத்தை கொண்டு வந்துட்டு, அந்த சீசர்கள் என்ன செய்ய எல்லாம் தூங்குறாங்க. கடைசி அவங்க ஏசப்பா மதுரைக்க வேண்டிய சூழ்நிலை வருது. உன்னோட மாட்டேன் உங்க விட்டு நான் நம்பளவே மாட்டேங்கிறாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா ஏசு யாரோ எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி மறந்துச்சாங்க, சத்தியம் பண்ணாங்க, நிறைய சபிச்சாங்க அப்படின்லாம் பைபிள் கொடுக்கு தூங்குனதுனால. இங்க யோனா தூங்குறதுனால என்ன பண்ணிட்டாரு, அது பாட்டுக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. யோனா கப்பல் அங்கத்துல போய் யார் என்னால கூட எனக்கு ரெண்டு. ஆனால் அந்த 1,20,000 மக்கள் மேல வைத்திருக்கிற அன்பு, தேவன் வைத்திருக்கிற அந்த அன்பு அவர் என்ன செய்யல, சும்மா இருக்கவில்லை. அந்த யோனா கொண்டு போய் பிரசங்க பண்ண வச்சு அதின் மீதும் அந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த யோனாவுக்கு எவ்வளவோ சொல்லி பேசி பார்க்குறது யோனா என்ன செய்யல, அவர் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி கேட்கல. நான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அவர் என்னை நேசிக்கிறவனே நானும் சிநேகிக்கிறேன், என்னை சிநேகிக்கிறவன் அதிகாலையில தேடுவான். ஆண்டு நம்ம மேல பெரிய ஒரு அன்பு வச்சிருக்கிறாரு. அதை மேல அதிகாலையிலேயே கர்த்தரை தேடுவோம், அதிகாலையிலேயே ஆண்டவர் சமுதிரம் தேடி ஜெபிப்போம். அதனால தெய்வ பிள்ளைகளை நீங்க அவர் நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்க ஆண்டவர் நம்ம குடும்பத்துல பெரிய விடுதலை கொடுப்பார். ஜெபிக்க தேசம் செஞ்சோம் விடுதலை பெறும், மக்கள் விடுதலை பெறுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இந்த யோபுதன் ஸ்நேகிதருக்காக ஜெபிக்கும்போது அவனோட சிறையிருப்பெல்லாம் மாற்றினார் ஆண்டவர். அப்ப ஜெபிக்கும் போது நீங்க வேதத்துல பார்க்கும்போது நிறைய பேர் ஜெபிக்கும் போது நான் கொடுத்த செய்தி தான். சபையார் ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க, பேதுரு கர்த்தர் வெளியே கொண்டு வந்தாரு. பவுலும் சீலாவும் ஜெயிலுக்குள்ள கடந்தாங்க, சிறைச்சாலையில கடந்தாங்க, ஜெபித்தாங்க. சிறைச்சாலையில இருக்கிறவங்க எல்லாம் விடுதலை பெற்றாங்க அப்படின்னு நிறைய பொருள். அப்ப யாக்கோபு ஜெபிச்சாரு, ஏசாம கொலை பண்ண வர போறேன்னு வந்தா, ஜெபிக்கிறதுனால அவன் அண்ணனா மாறி அவன் மேல கட்டி பிடிச்சி முத்து கொடுத்து அவன் சிநேகம் தான். ஒரு ஜெபம் தான் ஒரு பெரிய ஆயுதம். அந்த ஜெபத்தை நீங்க எடுத்துக்கோங்க. தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதிகாலையில எழும்புங்க, உங்களுக்காக எழும்புங்க, தேசத்துக்காக எழும்புங்க, தேசத்தின் மக்கள் நான்கு சமுதிரம் வைங்க, அது மக்கள் ரட்சிப்புக்காக ஜெபிங்க, தேச பரிசுத்தத்துக்காக ஜெபிங்க, தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிங்க. எல்லா மக்களுடைய கண்ணீரும் உங்க ஜெபத்தின் மீது தான் தொடங்கப்படட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அது உங்ககிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்காரு. தேவ சமுத்திரங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் சொல்லும் நான் கேட்கிறேன்னு சொல்லி தேவ சமுத்திரம் 100க்கு 100 ஆண்டவர் சமுத்திரம் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சந்திர ஏசாப்பா. இந்த வேலையிலையும் உடைய கர்த்தாவை வார்த்தை கொடுக்க தேவனுடைய பெரிய கிருபைக்காக நன்றி சந்திர ஏசாப்பா. நாங்கள் பார்த்து கொண்டது தகப்பனே, தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தாவே அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே பைபிளையும் நிறைய பேர் தூக்கத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்கப்பா. அந்த தகப்பனை சோதனை எளியா கூட சுரிச்சு நிக்கல போய் படுத்துக்கிட்டு போதும் கர்த்தாவே நீ எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னார் தகப்பனே. ஆண்டவரை கர்த்தாவே சோத்திரப்பா ஆளு நீ சொன்ன வார்த்தை தேவதூதன் அனுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து அப்பத்தை கொடுத்து நீ தகப்பனை வழி நடத்துற தேவன் அல்லவா. ஆளுங்க நீங்க எவ்வளவோ பிள்ளைகள் போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருந்த போதிலும் பாதி வழியிலேயே பிள்ளைகள் மடங்கிடுறாங்கப்பா. மடங்கி தகப்பனை சோர்ந்து தீர்றாங்கப்பா. நான் சோர்ந்து கிடக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் தூக்கி நிறுத்தி ஏசாப்பா. ரட்சிப்பினால் அடங்குறீங்க ஏசாப்பா. கண்ணீரை தொடங்க ஏசாப்பா. உடைய ஊழியத்தை உற்சாகமா செய்யட்டு தகப்பனை. கர்த்தாவே சோத்திரப்பா. எவ்வளவோ உமக்காக வைராக்கியமா நின்ற பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் வெளியே கிடக்குறாங்க தகப்பனை. எழுத முடியாம கிடக்குறாங்க ராஜா. ஆண்டவரை எல்லா பிள்ளைகளும் தூக்கி நிறுத்துங்கப்பா. சர்வ வல்ல தேவனே ரட்சிப்பினால் அலங்கரிங்க ஏசப்பா. ஆவியில் அலங்கூட்டி எழுதுங்க ஏசப்பா. சோத்திரப்பா கர்த்தாவே நீங்க எழுந்தருள் பண்ணதை இப்படி வல்லதை இப்படி பிள்ளைகளை கொண்டு வெளிப்படுத்தும் அப்பா. தகப்பனை தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும் கர்த்தர் வைப்பிடும். குற்றமுறையில் இருந்தால் மன்னிய பரிசுத்தாவினுடைய ஆளுகைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென்.
கர்த்தாவே உமக்கு நன்றி. இந்த ஜெபவெளிக்காக நன்றி, தேவன் நன்றி, வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு சாந்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.